அப்ப பூத்துனா என்னன்னு காமிச்சுமா, 75,000 பூத்துலயும் தமிழக வெற்றி கழகம் நைட்டு 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க. எப்ப 10 மணி வரைக்கும். திமுக 3 மணி கிளம்பி போயிட்டாங்க, அதிமுக 12 மணி கிளம்பி போயிட்டாங்க. என்னடா அது 7 மணிக்கே கூட்டம் வந்துருச்சு. அப்படியே பாக்குறாங்க உழல்மொழி. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட வேட்பாளர் நான் போனா போதும், தம்பி நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான். எனக்கு நான் கேன்வாஸ் பண்ண வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பூத்துக்கு போகும்போது அக்கா செல்ஃபி, உடனே ஓடி வராங்க செல்ஃபி எடுக்க. அக்கா பூத்துக்கா இங்க செல்ஃபி எல்லாம் எடுக்க கூடாதுக்கா, நான் வேட்பாளர். இல்ல தம்பி அவங்க விடுங்க. உடனே திமுகங்க அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, ஏன் மேல கம்ப்ளைண்ட். பொதுமக்கள் வந்து என்னப்பா பண்றது, இப்படி ஒரு பிரச்சனை வெளிவாக்கத்துல. அந்த மாதிரி 7 மணிக்கு குடும்பமா வந்து அண்ணன் சொன்னாரு அன்னைக்கு திருவிழா மாதிரி இருக்கணும் நீங்க வந்து ஓட்டு போற அன்னைக்குன்னு. எப்படி திருச்செந்தூர் வேளாங்கண்ணிலையும் போய் குடும்பமா போவாங்களே, 7 மணிக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு 4 மணிக்கு முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும். நான் பாக்குற ஒவ்வொரு பூத்துலயும் 94% கள்ள ஓட்டு போறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல, ஆளே இல்ல. பக்கா லிஸ்ட் இருக்கு. நம்ம தங்கச்சி சொல்றாங்க அண்ணன் 92% முடிஞ்சிச்சு, 8% இவ்வளவுதான் ஓட்டு இருக்கு, இவங்க யாரும் வர்ற மாதிரி தெரியல, நாங்க ரொம்ப ரெடியா இருக்கிறோம், 6 மணிக்கு கேட்ட மூட சொல்லிடுங்க. நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க நம்ம தங்கச்சிங்க. அப்படி திமுக பூத்துக்கு தண்ணி குடிக்க வச்சது நம்மளுடைய மகளிர் சகோதரிகள். அப்புறம் நம்ம இளைஞர்கள் இருக்காங்களே, நான் போனா போதும் பின்னாடி 500 பேர் வராங்க. டேய் தம்பிங்களா வேணாண்டா, நான் தப்பு பண்றமே நினைச்சுக்க போறாங்க, கலவரம் பண்ற மாதிரின்னு. திமுக கார 5 பேர் தான் வந்தாங்க, அவன் போய் பயந்து போயிட்டான் அவன் பாட்டிக்கு. அப்ப எந்த அளவுக்கு இளைஞர்கள் சக்தி இந்த தேர்தலில் இறங்கி வேலை பார்த்து கடைசியில் அவன் கொடுத்த 3000 ரூபாய் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, இன்னும் ஆய்வு பண்ணல. இன்னைக்கு தான் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, அதுக்கான காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன், அதுக்கு காரணமே நீங்க தான். இதுக்கு என்ன ஆய்வு செய்யணும்? இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமே திரு மு க ஸ்டாலினுடைய நிர்வாகத்தோடைய தோல்வி. அன்பு சகோதரன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவரை அமைச்சராக்கிய பெருமை எங்களுடைய தலைவருக்கு சாரும். இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இதுக்கு மேல என்ன புரட்சி வரணும்? நீங்க யார எம்எல்ஏ ஆக்கிறீங்க சட்டசபையில? 50 வருஷமா உங்க கூடத்துல உங்க மகன், அதுக்கப்புறம் அமைச்சர்களுடைய மகன், இவங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, சட்டசபையில ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் இருந்து சட்டசபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதற்கான புரட்சி செய்தது எங்களுடைய தலைவர். இதுக்கு மேல என்ன பெரிய புரட்சி வேணும்? அப்ப திமுக போட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புரட்சிக்கு காரணம் என்ன, இந்த தோல்விக்கு காரணம் என்ன? இந்த புரட்சிக்கும் தோல்விக்கும் காரணம் 2 பேர் தான். ஒன்னு ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு அவருடைய மகன் இளவரசர் உதய அவர்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க. பாவம் திமுக அழுதுருவாங்க, புலம்புறாங்க. மு க ஸ்டாலின் கலைஞர் ஐயா ஐயோ கலைஞர் ஐயா நீங்க ஏன் செத்து போனீங்க? இவங்க 2 பேர்த்துல விட்டுட்டு கட்சியை முடிச்சுட்டாங்க. இதுல சொல்றாரு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இளவரசர் உதய அவர்களும், தாவேகா கழகம் குதிரை பேர அரசியல் செய்கிறது. தலைவர் சிம்பிளா முடிச்சது, இது குதிரை பேர அரசியல் இல்ல, இது குதிரை வேக அரசு. அது அவர் சிம்பிளா பேசி முடிச்சிட்டார். அண்ணா ரொம்ப நல்லவர், அதோட முடிச்சிட்டார். ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல, பதில் சொல்லணும்ல. குதிரை பேர அரசியல் யார் நடத்தினது நான் சொல்லிடுறேன். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம 108ஓட நிக்கிறோம். சுமார் ஒரு 20 தொகுதியில 500 ஓட்டு 300 ஓட்டுல தோத்து இருக்கோம். அது எப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம், விட்டுருங்க. தோத்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம தலைவர் வரவே கூடாதுன்னு பெரும்பான்மை இருந்தாலே பதவி ஏற்றலாம் கவர்னர் அவர்கள். ஆனா கவர்னர் அவர்கள் கூப்பிட்டு, நீங்க வந்து பெரும்பான்மையை காமிங்க, சிங்கிள் ஆர்கஸ்ட் பார்ட்டி, அவங்களை கூப்பிட்டு பதவி ஏற்றலாம். ஆனா கவர்னர் அவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக 118 காமிங்க, கோர்ட்டுக்கு போனா 1 மாசம் ஆயிடும், வேண்டாம் நம்ம பெரும்பான்மை காமிச்சிரும்னு எடுத்த உடனே முதல்ல வந்தது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை புரிந்து தமிழக வெற்றி கழகம் தலை வணங்குகிறது திரு ராகுல் காந்தி அவர்களை. எடுத்தவன விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்ன வேணா செய்யுங்க, சப்போர்ட்
அப்படின்னு டெல்லியில இருந்து ஒரே குரல் முடிச்சிட்டாரு அவர். வந்த அடுத்த நாள் காங்கிரஸ் இருந்து நம்ம அண்ணன் செல்வன் திமுக இருந்தாரு, வந்து எங்க தலைவர் சொல்றதா ஸ்டாண்ட், அரசியல் சூழ்நிலை அன்னைக்கே மாறிடுச்சு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே மாறிடுச்சு. செல்வப்பந்தன் அண்ணன் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு எல்லோரும் சகோதரத்துவம் ஆனோம். அன்னைக்குதான் உண்மையான அரசியல் சந்தோஷப்பட்டேன். அது முடிஞ்ச உடனே கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்தாங்க, அது முடிஞ்ச உடனே அண்ணன் திருமானன் வந்தாரு, ஒவ்வொருத்தரும் வந்து தலைவர் முதலமைச்சராக்குனாங்க. இது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். ஆனா திமுகவுடைய குதிரை பேர அரசியல் இன்னும் நான் உண்மையை சொல்லவா? சொல்றேன் யாரு குதிரை பேர அரசியல் பண்ணதுன்னு. நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திமுக தலைவர்களும், அதுல குறிப்பா நம்ம இளவரசர் உதயநிதி அவர்களும் ஒரு பெரிய அரசியல் பண்றாங்களா. என்ன அரசியல்னா, ஃபர்ஸ்ட் முக ஸ்டாலின் இதுக்குள்ள வரல, உண்மையை சொல்லிடுறேன் நான். அவரு தோல்வியுற்று அமைதியா தான் இருந்தார். ஆனால் திரு இளவரசர் உதயநிதி அவர்கள் இருக்காரு, என்ன ஆனாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிக்கோங்க, அவ்வளவு வெறி. ஆனா முடிஞ்சிச்சுல்ல, கடைசி வாரிசா முடிச்சிட்டாருல, ஏதாச்சும் பண்ணலாம். யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணது? திரு இபிஎஸ் அவர்கள் பழனிசாமி அவர்களோட திரு உதயநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை பண்றாரு. திரு உதயநிதி அவர்களும் திரு சபரிஸ் அவர்களும் சேர்ந்து ஆட்சியை முடிச்சுட்டாங்க. அடுத்து திமுக கட்சியை முடிக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் தலைவர் விஜய் அவர்கள் ஏத்து நின்று ஆட்சி போச்சு. இப்ப திருப்பியும் இவர் முதலமைச்சர் உட்கார வைக்க கூடாதுன்னு இபிஎஸ் ஐயா கிட்ட பேசினா என்ன ஆகும்? எங்கேயாச்சும் அண்ணா உருவாக்கிய கட்சி, சமூக நீதி பேசிய கட்சி, மதசார்புன்னு சொல்லக்கூடிய கட்சி, தேர்தலுக்கு முன்பு திரு முக ஸ்டாலின் அவர்கள், ஏன் திரு உதயநிதி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க? பிஜேபியை தமிழகத்தில் ஆட்சி கட்டில ஏற துடிக்க வைக்கிறது திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள், அதிமுக தான். இவங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, இது அமித்ஷா முன்னேற்ற கழகம். இப்படி பிரச்சாரம் செஞ்சது யாரு? திரு முக ஸ்டாலின் அவர்கள். இன்னொருத்தர் யாரு? இளவரசர் உதய அவர்கள். இன்னில இருந்து அவர் இளவரசர்னு வச்சிருவோம். இளவரசர், அந்த இளவரசர் உதய அவர்களுக்கு ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணி தானே உட்கார வச்சிருக்காங்க. மன்னராட்சி இன்னும் ஒளியில கொஞ்சம் பிசுறு இருக்கு, பாத்துக்கலாம். அப்ப பட்டாபிஷோட உட்கார்ந்துட்டு இருக்க இளவரசர் ஒரு அரசியல் ஞானி மாதிரி, கலைஞர் உருவாக்கிய, கடினப்பட்டு உருவாக்கிய அந்த கட்சியை அதிமுகவோட சேர்ந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்களாம். திரு இபிஎஸ் பழனிசாமி முதல்வர் ஆயிடுவாராம். என்ன சூழ்ச்சி பாத்தீங்களா? இந்த சூழ்ச்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஒரு நேரத்தில் 8ஆம் தேதி மத்தியானம் தகவல் வருது, 7ஆம் தேதி நைட்டு தகவல் வருது, இபிஎஸ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க போறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்களும் விசிக தோழர்களும் சப்போர்ட் பண்ணல. முக்கியமாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் சுத்தமா சப்போர்ட் பண்ணல. அதுல உண்மையா சொல்லவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய தேசிய தலைவர் திரு பேபி அவர்கள் கேரளால இருப்பார். அவர் பேட்டி கொடுத்தது நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. அவர் பேட்டி கொடுத்தாரு. மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடியவர் பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியோடைய தலைவர். அவர் சொன்னாரு, நாங்கள் ஏன் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்றால், நம்ம ஒன்று காரியம், பிரசிடென்ட் ரூல், கவர்னர் ரூல் வந்துடக்கூடாது, அரசியல் அமைப்பை பாதுகாக்கணும். காங்கிரஸ் மதசார்பற்ற கூட்டணி இங்க இருக்கு, தமிழகத்தில் ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, இட்ஸ் a people mandate சொன்னார். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்தது தலைவர் விஜய் அவர்களை. அவர் சொன்ன வார்த்தை 12 தொகுதியில அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். திரு பேபி அவர்கள் கேரளால இருந்து குரல் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, நாங்கள் சப்போர்ட் பண்ணலனா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பிஜேபியோட ஆட்சியை உருவாக்கும். சொன்னது ஆதவ அர்ஜுனா இல்லை திரு இளவரசர் உதய அவர்களே, சொன்னது ஆதவ அர்ஜுனா இல்லை இளவரசர் உதய அவர்களே. கம்யூனிஸ்ட் கொள்கையின் தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு பேபி அவர்கள். உண்மை வந்துருச்சா வெளியே? என்ன ஒரு துரோக அரசியல் திமுக உண்மை வந்துருச்சா? யாரு குதிரை பேரை நடத்தினது? அந்த குதிரை பேரை நடத்தினது யார் சொல்லுவா? லிஸ்ட் நான் சொல்றேன். பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல. அடுத்தது ஓப்பனா சொல்லிடணும்ல, யார் யாரெல்லாம் தலைவருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர்
ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு சேர்ந்தது ஒரு கம்பெனியோட நிறுவனர். அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், அதோட சேர்ந்து திரு இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மகன் திரு மிதுன் அவர்கள். அதனாலதான் இந்த ஃபேக்ஷன் உடைஞ்சிச்சு. அதிமுக வெளியே வந்தாங்களே திரு சிவிஎஸ் சண்முகம் அண்ணன், புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? இந்த திமுக சீய கட்சியை ஒழிக்க. ஆனா அப்படி உருவாக்கின கட்சியை திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் திமுக ஸ்டாலினோட சேர்ந்துட்டு ஒரே ஒரு காரணம், தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரக்கூடாது. எந்த கொள்கையும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, கெட்ட மதசார்பற்ற கொள்கையா. இதை சொன்னது திரு பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தலைவர். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சியை உருவாக்கும். அதற்கு நாங்கள் கடுமையாக ஏற்று நிற்போம். சொன்னது திரு பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ், சொன்னது விசிகே, சொன்னது ஐயுஎம்எல்.